தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலே மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறோம். சாலை போக்குவரத்து தொழில் என்பது இன்றைக்கு மத்திய அரசினுடைய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் விளைவாக பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வருகிறது. தொழிலே அழிந்து போகக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு வண்டி 2 வண்டி வைத்திருக்கக்கூடிய சிறு சிறு உரிமையாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாகனங்களை விற்றுவிட்டு அத்துக்கூலிகளாக ஓட்டுநர்களாக மாறக்கூடிய சூழல் என்பது வந்திருக்கிறது. குறிப்பாக பாரத் நியாயமா சட்டம் என்ற BSN 106 என்ற சட்டம், அதில் இருக்கக்கூடிய பிரிவு 1, 2 ஆகிய 2 சட்டம் ஓட்டுநர்களை கொலை குற்றவாளியாக மாற்றக்கூடிய சட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த சட்டத்தை எதிர்த்து இந்திய நாடு முழுவதும் எங்களுடைய அகில இந்திய சம்மேளனம் போராடி கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு கால் டாக்ஸி என்ற ஏற்கனவே டூரிஸ்ட் டாக்ஸிகளாக ஓடிக்கொண்டிருந்த டாக்ஸி தொழில் இன்றைக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களான ஓலா, ஊபர் போன்ற ராபிடோ போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனை கபலீகரம் செய்திருக்கிறது. இன்றைக்கு வாகனம் எங்களுடையது, உழைப்பு எங்களுடையது. ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிலே சிறு தொகையை மட்டும் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். கமிஷன் என்ற பெயரிலே பெரிய தொகைகளை அவர்கள் அபகரிக்கிறார்கள். அதே போல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆரம்பத்திலே கமிஷன் என்று சிறு தொகையை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பெரிய தொகையை அவர்கள் எடுத்துவிட்டு இப்போது அந்த தொழிலே கால் டாக்ஸியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு கொரோனாவுக்கு பின்பு கால் டாக்ஸியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. கால் டாக்ஸி உரிமையாளர்கள் வாகனத்தை விற்றுவிட்டு இன்றைக்கு ஓட்டுநர்களாக பணிபுரியக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாங்கள் கார், லோடு ஆட்டோ போன்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு அரசாங்கம் இடம் ஒதுக்கி தரவில்லை. மாறாக நாங்களாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் வாகனத்தை நிறுத்தி பிழைப்பு நடத்தி வந்திருந்தால் அதை கூட இன்றைக்கு அரசாங்கம், மாநகராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகங்கள் அந்த இடத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்கிறது. ஆகவே தமிழக அரசு எங்களுக்கு நிறுத்துவதற்கான இடங்களை, ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்தை அங்கீகரிக்க வேண்டும், புதிய இடங்களை அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்றும் இந்த மாநாட்டில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் காலாவதியான டோல்கேட்டுகள், பல டோல்கேட்டுகள் இன்றைக்கு இந்திய நாட்டிலே காலாவதியாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட டோல்கேட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும். டோல்கேட்டினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். டோல்கேட் சாலைகளில் ஓட்டுநர்களுக்கு அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான அறை உள்ளிட்டு அந்த ரோட்டை சாலையை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கழிவறை உள்ளிட்டு பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறது. பல டோல்கேட்டுகளே அந்த வசதிகள் இல்லை என்பது கண்ணுக்கு முன் தெரிகிறது. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாட்டிலே நாங்கள் தீர்மானங்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த மாநாடு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வெற்றி பெற்று தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பி. பார்த்தசாரதி, சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில பொருளாளர்.